ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட அது சிவி லிஸ்ட் எந்த நிலையில் இப்போது இருக்குது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவி லிஸ்ட்டு 2 வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா குளறுபடிகள் நிறைய ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு நிறைய முறைகேடுகள் டிஎன்பிஎஸ்சி ஏதாவது பண்ணியிருக்குமா அப்படி இப்படின்லாம் நிறைய முறைகேடுகள்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. பட் இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சைடுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிவி வெரிஃபிகேஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்றாங்க சொல்லணும். இப்போ சிவி லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் இடம் பெறலை. நான் வந்து பார்த்திங்கன்னா 190 பதிப்பேன் பக்கம் பண்ணியிருந்தேன். பட் என்னைய சிவிக்கு கூப்பிடலை அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் கதறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு செய்தி என்னென்னா, சிவி லிஸ்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா இடம் பெற்று இருக்குங்க. அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட் 1ல் உங்கள் நேம் வரவில்லை அப்படின்னா சிவி லிஸ்ட் 2ல் உங்களோட நேம் 100% வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வரலேருந்து நீங்கள் கவலையாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சிவி லிஸ்ட்டு 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வந்து பார்த்திங்கன்னா 100% இடம்பெற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் குறைவாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இறுதி நேரத்தில் உங்களுடைய கட் ஆஃப் அலௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே சரியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தான் பாஸ் பண்ணலையே, நம்மள வந்து கட் ஆஃப் எதுவும் வரல அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன, அதாவது பாட்ரு பக்கம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சான்றிதழ் எல்லாமே ரெடியாக ஒன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நேம் கரெக்டாக ஃபில்லிங் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, தமிழ் இங்கிலீஷில் அப்படின்னு உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட் +2 மார்க் லிஸ்ட்டில் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ஜெண்டர் கரெக்டாக இருக்கா, மேலா ஃபீமேலா அப்படின்ட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா இப்போ 10th மார்க் லிஸ்ட் அண்ட் 12th மார்க் லிஸ்ட்டில் கரெக்டாக பிரிண்ட் அவுட் இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இது ஜாதி சான்றிதழ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.